ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 19 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராகவும் ஆகாஷும் மாடியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியா இருக்குது, எல்லாமே இதான மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அஞ்சலி அக்கா பிரெக்னென்ட் ஆனது, உனக்கு மேரேஜ் ஆனது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கும்போது ராகுவுக்கு ஒரு கால் வருது. நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு. இப்போ ஆகாஷ் இங்க வர்றாரு. அப்போ அனுவும் அப்படியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த முரளிய ரோட்ல பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னொடனே இப்போ அனு என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆகாஷ் வந்துடுறாரு. என்ன பொறுத்து போக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ அனு என்ன அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெயில் அடிக்கல அதை தான் அவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னோடனே, என்னங்க நிலா சோறு சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்போ ஆளாளுக்கு அங்கங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ அனு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆனந்தி மேடமும் இந்த பாட்டியும் வரட்டும் அப்படின்னோடனே, இல்ல அவங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவன் தான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு கீழே இருக்க சொல்லிட்டா, நம்ம 4 பேர் தான் அப்படின்னோடனே இப்போ இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அனு வந்து ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுக்குறாங்க. அப்போ ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, இதான் நிலா சோறு, இப்படி சாப்பிடக்கூடாதுங்க, இங்க தாங்கன்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்குறாரு. இது எல்லாரும் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீங்க கொடுக்கணும், அனுவும் சொல்றாரு, நீங்க கொடுக்கணும், அடுத்து அபி கொடுக்கணும், அடுத்து ராகவ் கொடுக்கணும், அப்படி எல்லாரும் கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னோடனே இப்போ ஃபர்ஸ்ட் ஆகாஷ் குடுக்குறாருல, அப்புறமா அனு குடுக்குறாங்க. அபி குடுக்கும்போது ராகவ் எனக்கு போதும் சொல்லிடுறாரு. அப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா கிடையாதுடா. 4 எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வாய் வாங்கின பிறகு தான் ஒரு ரவுண்டு முடியும். ஒழுங்கா வாங்க அப்படின்னோனே, இப்ப ராகவ் வேற வழியே இல்லாம வாங்கிக்கிறாரு. இப்ப ஆகாஷ் கிட்ட வந்து அனு என்ன கேட்குறாங்கன்னா, அப்பாக்கு ஆப்ரேஷன் முடியிற வரைக்கும் நானும் அபியும் அங்க இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னோனே, 2 நாள் தானே நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம். அங்க மறுவீட்டு முடிஞ்சு வர வரைக்கும் எல்லாருமே அங்கேயே இருந்துக்கலாம் ஆப்ரேஷன் முடியிற வரைக்கும்னோனே, இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கணும்னே அபி என்ன சொல்றாங்க, அவரை கம்பல் பண்ணாதீங்க, அவரை வேலை இருக்க சொல்றாருலன்னோடனே இப்ப ஆகாஷ் என்ன கேக்குறாருன்னா, என்ன ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அப்படின்னா விட முடியாது. டேய் ராகவ் வாடா போலாம். நானா மறு வீட்டுக்கு போய் மாமியார் வீட்ல சாப்பாடு கிடைக்குமா ஓ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு எனக்கும் அந்த இது கிடைச்சிருக்கு, நம்ம போய் அங்க 2 நாள் இருந்துட்டு வரலாடானோடனே இப்ப ராகவ் ஓகே சொல்லிடுறாரு. இதான் ராகவ், வாங்க எல்லாரும் இன்னொரு வாய் சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லி சாப்பிடுறாங்க. இங்க ரூமுக்கு வந்தோடனே அனு வந்து யார்கிட்டயோ கால்ல பேசிட்டே வராங்க. அப்புறம் ஃபோன் வச்சுட்டு ராகவி கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னோனே சொல்லணும்னே, நாளைக்கு எங்க வீட்ல வந்து இப்படிதான் எங்கேயோ பார்த்துட்டு பேசிட்டு இருப்பீங்களா சொல்லிட்டு லேப்டாப்ப புடுங்கி கீழ வச்சுட்டு என்னைய பார்த்து பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் நான் சொல்ற மாரி செய்யல, 8 மாசம் இத வந்து நான் போய் அத்தைக்கு இந்த மாரி பாட்டிகிட்ட போய் சொல்லிருவேன்னோனே, என்ன பிளாக்மெயில் பண்றியான்னோனே, அந்த 8 மாசம் நான் இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்கன்னா, அதுவும் பிளாக்மெயிலாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னோனே, இந்த மாரி நான் உட்கார்ந்துருக்கும்போது உனக்கு தலைவலிக்குதான்னு வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. அபி பயங்கரமா கிளாஸ் எடுக்குறாங்க. இப்ப ராகு சொல்றாரு, நிப்பாட்றியா? இதுக்கு மேலலாம் என்னால செய்ய முடியாதுன்னோனே, சரி சொல்லி தந்த வரைக்கும் வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அபி போய் படுத்துக்கிறாங்க. காலையில இவங்க எல்லாருமே மறு வீட்டுக்கு இங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ராகு உம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. அப்ப அபி வந்து சிரிங்கன்னு சொல்லிட்டு கையாலே காட்டுறாங்க. அப்ப உடனே சிரிக்க மாட்டேன்னோனே, சொன்னதெல்லாம் மறந்துருச்சான்னோனே அப்புறமா சிரிக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அம்மா கூட சமையல் ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. அவங்க மாமா, ஆகாஷ், ராகவ் 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ராகவுக்கு ஒரு கால் வருதுன்னு அவர் போயிடுறாரு. இப்ப அவர் வந்து ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு, இவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படின்னு. இப்ப எல்லாருமா சாப்பிட வராங்க. அப்ப ராகவ் வெளியில நிக்கிறாரு. சாரி அபி போய் கூப்பிட போறாங்க. அவர் எனக்கு பசிக்கல, உன் கூடலாம் உட்காந்து என்னால சாப்பிட முடியாதுன்னோனே, ஓ இப்ப அதுதான் பிரச்சனையா? எனக்கு மட்டும் என்ன உங்க கூட உட்காந்து சாப்பிட ஆசையா என்ன? ஒழுங்கா வர்றீங்களா இல்லையா? இல்லாட்டி 8 மாசம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னோனே, இப்ப ராகவ் வேற வழி இல்லாம வந்து உட்கார்றாங்க. அப்புறமா தான் ப்ரொமோ சீன் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. அப்ப ராகவ் வந்து எல்லா சாப்பாடையும் அள்ளி அபியோட வாயில வந்து அப்படியே அமுக்கி விட்டுறாரு. அபி வந்து காரமா எல்லாமே வச்சு குடுக்குறாங்க. அப்ப இந்தாங்க இந்த ஸ்வீட்டையும் சாப்பிடுங்க அப்படின்னு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஹந்தி வச்சிருக்காங்க. அப்போ ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, அனு என்னோட கையிலயும், அபி ராகவோட கையிலயும் வைக்கட்டும். யாருக்கு நல்ல சேமிப்புதோ அவங்க தான் நல்லா பாசமா இருக்காங்கன்னு அர்த்தம்னோனே 2 பேருமா ஹார்ட் வரைஞ்சு அவங்க 2 பேர் பெயரையும் எழுதி வைக்கிறாங்க. இப்ப ரூம்ல போய் தூங்கும்போது அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு உங்க வீட்ல ஏசிய போட்டு என்ன தூங்க விடாம பண்ணீங்கல்ல, இப்ப பாருங்க சொல்லிட்டு ஃபேன், லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. ராகவ் எந்திரிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.